வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நிகழ்ச்சியில் நான் மகிழ்வுடன் ஒரு சிறிய உரையாடல். வணக்கம். பேராசிரியர் ராம சீனிவாசன் ரொம்ப ரீசெண்டா ஒரு செம்மையா ட்ரெண்ட் ஆனார். எதுலன்னா, தூத்துக்குடியில மழை வெள்ளம் வந்தப்போ ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டு இருக்காரு. அக்கா கனிமொழிக்கு வந்து பாஜக மேல எவ்வளவு வேணா வெறுப்பு இருக்கலாம், ஆனா அதுக்காக வந்து இந்த டைம்ல இங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து புறக்கணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாரு. எப்படின்னா, அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கனிமொழி அங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வெளியான அப்புறம் இந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. எல்லாம் ட்விட்டர்ல போட்டு அவரை பொலன்னு பொழந்தாங்க. ஏன் பின்னாடி தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்க்காமலே இப்படி ஃபேக் நியூஸை பரப்புறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஃபேக் நியூஸை டெலிட் பண்ணாமே வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் சமீபத்தில் நேரடியா ஒரு மிரட்டலை வந்து கொடுத்திருந்தார் அதிமுகவுக்கு. அதிமுக கூட்டணியில இருந்து வெளியேறினா பின்விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், பல விளைவுகளை சந்திக்க நேரிடும்ன்ற ஒரு நேரடியான எச்சரிக்கையை ராம சீனிவாசன் வந்து கொடுத்திருக்காரு. அதிமுகவும் கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பேக்ராப்ல இது நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் இந்தியா அலையன்ஸ்ல நிதிஷ்குமார் கலந்துக்கிட்டாரு, மம்தா தனியா நாங்க நிப்போன்ற மாதிரி மம்தா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த அலையன்ஸோட டாக்ஸ் எல்லாமே ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல அதிமுக எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் அப்படின்ற ஒரு நேரடியான எச்சரிக்கையை பேராசிரியர் ராம சீனிவாசன் முன் வச்சிருக்காரு. அதிமுக தரப்புல இருந்தும் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நம்ம வந்து அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்த போய் நம்ம பேசியிருந்தோம். அதிமுக பாஜக அலையன்ஸ் பிரிஞ்சிருச்சு அப்படின்றது ஒரு பெரிய நியூஸா, இவங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்ற தொடர்பா பேசியிருந்தோம். இப்ப திரும்ப அலையன்ஸ் தொடர்பான அந்த ரீவிசிட் பண்ற இல்ல திரும்ப மறு பேச்சுவார்த்தைக்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நிலவிட்டு இருக்கு. How do you see it? ஆக்சுவலி பாஜக கூட்டணிக்கு அதிமுக வராவிட்டால் பெரிய விலையை கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதோட, வந்தாலும் பெரிய விலையை கொடுக்க நேரிடும். அது வந்து பிஜேபி செலவுக்கு ஆகிற இதை வச்சுதான் பேசியிருக்காரு. அஜித் பவார் கூட்டு வர்றதுக்கு செலவாச்சு, ஷிந்தேவை கூட்டு வர்றதுக்கு செலவாச்சு, இன்னும் பல மாநிலங்கள் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதெல்லாம் சேர்த்து வச்சு பேசும்பொழுது ஏற்கனவே வந்து குதிரை பேரத்துக்கு நாங்கள் ஜிஎஸ்டி விரிப்போம்லாம் நிர்மலா சீதாராமன் டங் ஸ்லிப் ஆகி, ஒரு ஃப்ராடின் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்லிப் ஆகி உண்மையெல்லாம் வர சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க கூட்டணிக்காக பேரம் பேசுகிற ஒரு மரபிலிருந்து வருகிற பொய்களை தொடர்ந்து துணிந்து பேசுகிற அந்த ராம சீனிவாசன் பண்ணாம இருக்கிற பிடிஆட்ட செம மாத்து வாங்கினேன், நீ எல்லாம் எங்க ப்ரொஃபசர் டுபாக்கூர் ப்ரொஃபசர் அப்படிங்கிற அளவுக்கு பிடிஆட்ட மாத்து வாங்கின ராம சீனிவாசன் இந்த நேர்காணல் கொடுத்துருக்காரு. நேர்காணலில் ஏடிஎம்கே எங்கள் கூட்டணிக்கு வரனா பெரிய விலையை கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்றது வந்து, நம்ம கூட்டணிக்குள்ள வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான வாக்குகள் பெற முடியும். அவர் எந்த பின்னணியில் பிஜேபி தமிழ்நாட்டில் நோட்டாக்கு கீழே போனாலும் 22% வாக்குகள் வாங்கும், நோட்டாக்கு கீழே 22% வாக்குகள் வாங்குறது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். அது வந்து பாண்டே சொல்லியிருக்காரு. பிஜேபி எப்பவுமே நோட்டாவோட தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஏடிஎம்கே 21%, பிஜேபி 22% வாங்கணும்னு இல்ல பாண்டே சர்வே, அது நம்ம வருவோம் பின்னாடி. அது இதோட நம்ம லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த டைம்ல எல்லா கண்ணியும் ஒரே டைம்ல ஒரே மாதிரி ஆக்டிவேட் ஆயிருக்காங்க எல்லாரும். ஒரு பக்கம் ராம சீனிவாசன் பேசுறாரு, இன்னொரு பக்கம் பாண்டே சர்வே போட்டு அதிமுக பாஜக கூட்டணி இதனால யாருக்கு லாபம், அதிமுக பாஜக தனித்தனியா நின்னா பெரிய லாபம் வந்து திமுக கூட்டணிக்கு போகுது, இந்தியா அலையன்ஸ்க்கு போகுது, 2 பேரும் சேர்ந்து நின்னாதான் வலிமைன்னு அன்னைக்கு தெரிஞ்ச அண்ணாமலைக்கு எதிராக இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அதிமுக கூட்டணி வேணான்னு ஸ்டார்டிங்ல இருந்து உறுதியா இருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான். இவங்களுக்கு என்ன கடுப்புன்னு தெரியல, இல்ல பாஜக அண்ணாமலை தன்னை முன்னெடுத்துட்டாருன்ற கோமா என்னன்றதெல்லாம் தெரியல. பாஜக மாநில செயலாளருக்கு பொதுச்செயலாளர் கூடிய ராம சீனிவாசன் பாண்டே எல்லாம் திரும்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கான விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, பெரிய விலையை கொடுக்க நேரிடும் அப்படின்னா, நேரடியாக இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பெயர் என்னன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி, அமலாக்கத்துறையினுடைய என்ட்ரன்ஸ், அமலாக்கத்துறையினுடைய விசிட்ஸ், அவங்க நடத்தக்கூடிய ரைடு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இங்க அதிமுக மீது அந்த மாதிரியான வழக்குகள் எதுவும் போடப்பட்ட மாதிரி, ஏன்னா கடந்த ஆட்சியில மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அமைச்சர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம், இல்ல ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், வேலுமணியா இருக்கலாம், அங்க இருக்கிற விஜயபாஸ்கரா இருக்கலாம், இப்படி எல்லா அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. அது மீது எந்த ஆக்ஷன் எடுக்கப்படாம இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆக்ஷன் எடுக்க முயற்சி பண்றாங்க, எல்லா அமைச்சர்கள் மீதும் ட்ரை பண்றாங்க, அது அப்படியே ஹோல்டா இருக்கு. மற்றபடி ஒன்றிய அரசு தரப்புல இருந்து இல்ல இந்த இண்டிபெண்டன்ட் பாடிஸ், சிபிஐ இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இவங்க ஏதாவது ரைட்லாம் மேற்கொள்றாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய திமுக அது சார்ந்த அமைச்சர்கள் மீது தான் தொடர்ச்சியான வழக்குகள் நடைபெறதை பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை அதை சொல்றாங்களா? ஏன்னா இன்ஃபேக்ட் இபிஎஸ் அவர்கள் மீது கொலை வழக்கெல்லாம் இருக்கு. தமிழ்நாடு இடி குறித்து விமர்சனங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் கூட, இடி வந்து வேற எந்த மாநிலத்திலும் சந்திக்காத ஒரு சவாலை ஒருவேளை இடி வந்து எடப்பாடி மேல கை வச்சா, எடப்பாடியின் கூட்டத்தின் மேல கை வச்சா அவங்க சந்திக்க நேரிடும். கவுண்டர் வந்து அவங்க தரப்புல வேற மாதிரி இருக்கும். இப்போ இடி ஆஃபீஸர் ஒரு 4 பேர் வராங்கன்னு வச்சுமே, கவுட்டைக்குள்ள பூந்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க நீ யோசிச்சு பாருங்க. அவங்களால அதை எதிர்கொள்ள முடியாது. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இடி எதிர்கொள்ளாத ஒரு நெருக்கடி அங்கே சந்திக்கும். ஏன்னா எடப்பாடிக்கு அந்த மரபு இருக்குது. இவங்க என்னதான் மிரட்டினாலும் எடப்பாடி தனியான ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து சாஸ்தாமாக காலில் விழுந்துடுவார் அப்படின்னு அவர்கள் கருதுகிறார்கள். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு ட்ராமா, ஒரு ஸ்டேஜ் ட்ராமா.
இந்த கூட்டணி பிரிஞ்சதா இல்ல திரும்ப கூட்டணி சேர பிஜேபியில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டும் கூட எடப்பாடி ஒரு ஆளுமையாக உயர்ந்து நிற்கிறாருன்னு சொல்லி அவருக்கு ஜால்ரா தட்டுற கோஷ்டிகளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் வைக்கப்படுகிற ஒரு நரேஷன். நீங்க வந்து அவங்க நெஞ்ச பிளந்து காமிக்கணுமா அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு இடத்துல பேசினார். நெஞ்ச பிளந்தெல்லாம் காமிக்க தேவையில்ல, பாருங்க ராமசீனிவாசன் கூப்பிட்டும் அவங்க போகல, அப்ப நெஞ்ச பிளந்து காமிக்க தேவையில்ல, அவங்க உறுதியாக நிற்கிறார்கள் பாஜகவை எதிர்ப்பதில் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏடிஎம்கே மேல கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலைகள் நடக்குது. நீங்க வந்து இதெல்லாம் சொல்லியும் கூட இவ்வளோ கருத்து கணிப்புகள் பாண்டே சொல்லி, இந்த ராமசீனிவாசன் சொல்லி, எச் ராஜா வானதி போன்றவர்கள் பேரம் பேசி அல்லது கூவி, ஆனாலும் கூட இவர் வந்து அவங்க கிடக்குறான் மயிராண்டி நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி இருக்கிறாரு. எடப்பாடி உண்மையிலே ஒரு ஆளுமை தானே அப்படின்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சித்து கொண்டிருக்காங்க. இது வந்து மிரட்டல் மட்டும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, ஹீஸ் அவர் வேல்யூபிள் எனிமி, வேல்யூபிள் பார்ட்னர். யார் வேல்யூபிள் பார்ட்னர்? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே என்ன சொல்லுச்சு, அண்ணாவை குறித்து பேசுறீங்க, எங்க தலைவர் புரட்சி தலைவி குறித்து பேசிட்டீங்க, அதனால நாங்க வந்து உங்களோட இருக்க மாட்டோம், எங்களுக்கு ரோசம் வந்துருச்சு, பப்ளுக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பப்ளு வந்து கோச்சிட்டு போயிட்டாரு. இப்போ பப்ளு கூப்பிடுறாங்க. பப்ளு வந்து இந்த ஸ்டார், இது வந்து இன்டர்நேஷனல் அப்பளம், ஸ்டார் ஷேப் அப்பளம்லாம் ஜென்டின் பண்ண சொன்னா அந்த மாதிரி ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்கிறாரு. பிரச்சனை அவர் சொல்ல வர்றது இன்னொரு விஷயம், டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிறது நோன் ஃபேக்ட். அப்போ ஏடிஎம்கே பலப்படுத்துறதுக்கு பிஜேபி எப்போதும் நேர்கோட்டில் பயணிக்காது, நேர்கோட்டில் வேலை பார்க்காது. பிஜேபி ஒரு இந்த சைடில் லெஃப்ட்ல இண்டிகேட் போடுறாங்கன்னா ரைட் சைடில் போறதுக்கு அவன் எல்லா வேலைகளும் சாத்தியம் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குது. அவங்க சொல்றது வந்து தமிழ்நாட்டில் ரைட் விங் ரைஸ் இருக்குது, அதனால ஏடிஎம்கே வந்து நம்மளை பயன்படுத்திக்கணும், ஸோ தட் நம்ம நிறைய சீட்ஸ் வாங்கலாம், அப்படியே வரலாலும் பரவாயில்ல, நாங்கள் தனியாக வந்து நிறைய சீட் வாங்கி ஸ்வீப் பண்ணிடுவோம். முதல்ல ஏடிஎம்கே உனக்கு தேவையில்லை, ஏடிஎம்கே இல்லாமல் நீ தனியாகவே நின்று ஸ்வீப் பண்ணிடுவேன். சரி, இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துப்போம். சரி, ஸ்வீப் பண்ணிடுவேன்னு சொன்னால் உனக்கு பிஜேபிக்கு அதிமுகங்கிற ஒரு கூட்டணி கட்சி ஏன் தேவை? நீ தான் ஸ்வீப் பண்ணிடுவல, நீ ஜெயிச்சிருவ. எடப்பாடிக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகள் கிடைக்காது, இந்துக்கள் வாக்கையும் இல்லை இழக்க போகிறார் இப்படிலாம் சொல்றாருல, அதுக்குள்ள வந்து ஒரு இன்ஹரண்டா ஒரு மெசேஜ் வச்சுக்கிறாரு, இந்துக்கள் வாக்குகள் பாஜகவிடம் இருக்கிறது, நாங்க வந்தாதான் அவங்களுக்கு பாஜகவுடைய வாக்குகள் கிடைக்கும். இது எல்லாமே ஒரு தமிழ்நாட்டில் அவர்கள் பரப்ப விரும்புகிற மூட நம்பிக்கை. உண்மையில அது கிடையாது. எந்த வகையில ஏடிஎம்கே வந்து வேல்யூபிள் பார்ட்னர் அப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங் அந்த ஆள் வந்து அந்த மாதேஷ் வந்து மாதேஷை ஏற்கனவே அட்வைசர் புரோக்கர் அதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதேஷ் கரெக்டா அந்த புரோக்கர் வேலையை பார்க்குறாரு. ஏடிஎம்கேக்கு ஒரு பங்கம் வந்தா, தலைவனுக்கு எதாவது வந்தா நம்ம வந்து, அல்லது பிஜேபிக்கு எதுவும் பங்கம் வந்தா அதுக்கு முட்டு கொடுக்கறது கரெக்டா மண்டையோட வந்து அங்க வந்து இந்த வடிவேலுக்கு இந்த தண்ணி டேங்க்ல இருந்து நிற்க தண்ணி டேங்க் இந்த இது லீக் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி அண்டையை கொடுத்து வந்து நிற்கிறாரு மாதேஷ். என்ன கேள்வி கேட்கிறாரு, ஏங்க நீங்க ஏடிஎம்கே மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அந்த ஆள் இவர் பால்திக்கு போட்டவுடனே ராமசீனிவாசன் பதில் சொல்றாரு, இல்லைங்க வேல்யூபிள் பார்ட்னர். என்னன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அவசரப்பட்டு ஆட்சியை கவுத்துட்டாங்க. அவசரப்பட்டுலாம் ஒரு வெங்காயம் ஆட்சியை கவுக்கல, அதுலேயே அது பொய் இருக்குது. அதுதான் சொல்றேன். ஜெயலலிதா தன் மீதான வழக்குகளுக்கு ஏற்ற அதிகாரிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். உடனடியாக அவங்க மாற்றி கொடுக்கல, சில இடங்கள்ல மாற்றங்கள் நடந்தது. அதற்கு பிறகு பாஜக ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள், நீங்க எங்க கட்சியில இருந்து மட்டும் நீங்க ஆட்களை வந்து நீக்கிறீங்க, அமைச்சரவையிலிருந்து சிலரை நீக்கி விட்டாங்க, அவ உங்க கட்சியில இருந்து நீங்க வந்து இந்தந்த அமைச்சர்களை நீக்குங்க அப்படின்னு ஜெயலலிதா கோரிக்கை வச்சார். வாஜ்பாய்க்கு ஆட்சி மதிக்கல. அதற்கு பிறகு அவர் வைத்த கோரிக்கை, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி 96 to 2001 நடந்துல, அந்த ஆட்சியை கலைச்சி விடணும். இதுதான் அந்த அம்மையாருடைய அதிகபட்ச உச்சபட்ச கோரிக்கை. இந்த கோரிக்கையின் காரணமாக பாஜக என்ன பண்ணுச்சுன்னா, பாஜக இந்த ஆட்சியை கலைச்சா நம்ம வந்து அங்கே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது இருக்கும். அங்கே ஃப்ளோரில் வந்து அவங்க இந்த எடுத்த முடிவு வந்து சரிதான் நிரூபிக்க வேண்டியது இருக்கும். சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்குது. ஏற்கனவே எஸ்ஆர் பொம்மையோட வழக்கு இருக்கு. அதனால நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற சூழல்ல வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்க்கல, ஜெயலலிதா ஆட்சியை கவுத்து விட்டு வந்துருச்சு. ஆட்சியை கவுத்து விட்டு வந்த ஜெயலலிதா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வேலை பார்த்துச்சா அப்படின்னா, ஏடிஎம்கே ஆஸ் அ பார்ட்டி ஃப்ரம் த பிகினிங் அவங்க எப்பவுமே வந்து பிஜேபியாக தான் எப்பவுமே செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து ஜலகண்டேஸ்வர் கோயில், இதே ராம சீனிவாசன் வந்து இன்னொரு இடத்துல பேசியிருக்கிறாரு. ஜலகண்டேஸ்வர் கோயிலில் ஒரு சிலையை கொண்டு போய் வைக்கிறாங்க. சிலையை கொண்டு வந்து மூலவர் சிலையை வச்ச உடனே அந்த மூலவர் சிலையை எங்கே பாபரி மஸ்ஜிதில் வச்சாங்கல்ல ராம்லல்லாவை, அதே மாதிரி இங்கே வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் அங்கே சிலையை வந்து அந்த ராஜீவ்காந்தி திறந்து விடுற வேலையெல்லாம் பண்ணார்ல, அந்த மாதிரி வேலைகள்லாம் கூட அதுக்கு பிறகு தான் அந்த ராம ஜென்ம பூமி இயக்கத்திற்கு ஒரு உற்சாகம் கிடைத்தது அப்படின்னு யார் சொல்கிறா? நான் சொல்கிறேன், ராம சீனிவாசன் சொல்கிறார். அது எம்ஜிஆர். இந்த அம்மா 91 ஆட்சிக்கு வருது. 91 இது வந்து வரிசையாக நான் சொல்லணும். 91 ஆட்சிக்கு வந்து அந்த அம்மா வந்து
பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லாத போது கூட அந்த அம்மா ஒரு இந்துத்துவ சக்தியாக என்னென்ன செய்யணுமோ, வேதாகம பாடசாலை, திராவிட இயக்கத்தினுடைய மரபு என்னன்னா அனைத்து சாதியினர் அர்ச்சகராகணும், அவங்களும் அனைத்து சாதியினர் உள்ள கொண்டு போகணும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு கமிட்டி போட்டு அதுக்கான ஆய்வு செஞ்சு, அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க யாருக்கும் ஒழுங்கா மந்திரமா எதுவும் தெரியல, ஆகவ முறைப்படி யாருமே இல்லை, ஆகவ முறைப்படி தொப்பை இருக்கக்கூடாது, கட்டுமஸ்தான உடல் இருக்கணும், பல்லு விளக்கக்கூடாது, பல்லு விளக்குனா கிருமி செத்து போயிடும், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது கூட அர்ச்சகர்கள் யாரும் ஆகம விதிகளை பின்பற்றவில்லை. ஆகமத்திற்கு மாறாக ஒரு ஆகமம் இந்த கோயில் நடைமுறைகள்லாம் இன்னொரு கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, பரம்பரை குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கோயில் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்கலாம் புகார் சொல்லிச்சு. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு மாறா ஜெயலலிதா ஆட்சிக்கு அந்த வேதாகம பாடசாலை உருவாக்குறாங்க. சிறுபான்மை கல்வி நிலையங்களை அப்படியே முடக்கிறதுக்கான ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வராங்க. கோயில் புனரமைப்பு திட்டம். அதற்கு பிறகு 91 இந்து முன்னணி மாநில மாநாடு ஆட்சிக்கு வந்துட்டு அந்த பீரியட்ல ராமகோபாலன் அங்க மாநில மாநாடு நடத்துறதுக்கு அவங்க உதவியா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நவம்பர் 23, 1992. 1992 நமக்கு என்னன்னு தெரியும். 1992 டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி பாபரி மசூதி இடிக்கப்பட்டது. 6ஆம் தேதிக்கும் நவம்பர் 23க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. நவம்பர் 23 கர சேவை நடக்கணும், ராமர் கோயில் அங்கதான் கெட்டணும் அப்படின்னு போய் டெல்லியில போய் குரல் கொடுத்துட்டு வந்தார் ஜெயலலிதா. சரியா? அது மட்டும் இல்லாம ராமர் கோயில் இடிச்சதுக்கு பிறகு RSS தடை செய்யப்பட்ட நிலையில RSS தனக்காக ஒரு ப்ராக்சி அமைப்பை தொடங்குது. அந்த அமைப்பு தொடங்கி 2 மாதங்கள்ல, ஜனவரி மாசம் தொடங்கப்படுது 93ல, மார்ச் மாசம் ராம ஜன்ம பூமி நியாஸ், அதாவது பாருங்க 92 பாபரி மசூதி இடிக்கப்படுது, ஜனவரி மாசம் ஒரு அமைப்பு தொடங்கப்படுது. அந்த அமைப்பு ராம ஜன்ம பூமி நியாஸ் மஞ்ச் ஜனவரி மாசம். மார்ச் மாசம் அதனுடைய இந்திய தேசிய அளவிலான மாநாடு சென்னையில் நடக்குது. அதுக்கும் உறுதி செய்தது ஜெயலலிதா. அது மட்டும் இல்லாம ராமர் கோயிலுக்கு கரசேவைக்கு ஆள் அனுப்பின மட்டும் இல்ல, ராமர் கோயிலுக்கு ஆதரவாக 20 லட்சம் கையெழுத்துக்களை தன்னுடைய கட்சியினர் பெற்றுக் கொடுக்குறாங்க. இது நான் சொல்லல, ஃப்ரண்ட் லைன் நவம்பர் 8, 2002 அந்த இதழில் வந்த செய்தி. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் முதல்ல பாஜகவோட கூட்டணி வச்சது இந்த அம்மையார் தான். ஏன்னா அதுக்கு முன்னால் நான் தான் பிஜேபி, அந்த அம்மாவோட லைன் அதுதான். அதுக்கு பிறகு 2002 குஜராத் படுகொலை நடந்த பொழுது அந்த அம்மா ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன கண்டன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, நீங்க இந்த ரயில்ல போன கரசேவர்கள் செத்து போனாங்களே, அவங்கள குறித்துலாம் துடிக்காம சிறுபான்மை செத்தா மட்டும் துடிக்கிறீங்களே, என்ன நியாயம் அப்படின்ட்டு அந்த வன்முறைக்கு எதிரான கோபம் இருக்குல்ல, அதை நார்மலைஸ் பண்ணாங்க அந்த அம்மா. அது மட்டும் இல்லாம 2002 யாரு பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்கன்னா, வழக்கமா தமிழ்நாட்டில் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க இவங்க எல்லாருமே பிஜேபி கூட திமுக தானே கூட்டணியில இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா 2002ல அன்னதானம் 63 கோயில்களுக்கு அன்னதான திட்டத்தை ஜெயலலிதா தொடங்கி வைக்கிறார். யாரெல்லாம் போறா? கிருபாநிதி உள்ளிட்ட அந்த பிஜேபி காரங்க எல்லாருமே போறாங்க. அப்போ ராமசீனிவாசன் சொல்றோம், கிருபாநிதி தலைவராக இருக்கிறார். கிருபாநிதி, இலகணேசன் எல்லாரும் திமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக இந்த அம்மா சோறு போடுறதுக்கு ஒன்று தொடங்குதுன்னு அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு கிருபாநிதி சொல்றாரு, எப்பவுமே இந்துத்துவ ஆதரவு கொள்கைகளை ஜெயலலிதா கடைபிடித்து வருகிறாருங்க. ராமகோபாலன் சமயத்துல ஜெயலலிதா எங்களுக்கு கடவுள் போல தெரிகிறார் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அம்மா குஜராத் மாடல் ஒன்று இருக்குல்ல, குஜராத் மாடல் இருக்கு. அந்த மாடல் இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு எதிரான வேலைகளை செய்வது அப்படின்னு இருக்கு. அவங்க கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னால இந்தியாவிலே முதல் முறையா கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னு ஒண்ணு கொண்டு இதை ரோல் மாடலா வச்சுதான் குஜராத்திலே அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வருது. அதை செஞ்சது ஜெயலலிதா. அந்த அளவுக்கு அந்த அம்மா RSS பேர் வழி. இன்னொன்னு ஒரு எடுத்துக்காட்டுன்னா ஆடு கோழி வெட்டுற தடை. சாதாரண மக்கள் நம்முடைய வழிபாட்டிலே ஒரு அங்கமாக இருப்பது இந்த பலிகளை பலிவிடு, கோழி, ஆடு இதெல்லாம் பலி கொடுக்கறது இருக்குது. அந்த நேபாள் பக்கத்துல மாடு எல்லாம் கூட பலி கொடுக்குறாங்க. இப்ப அந்த பலி கொடுப்பதற்கு எதிராக தடை செஞ்சது மட்டும் இல்லாம திருநெல்வேலியில சிறுமலஞ்சில இருக்கிற சுடலமாட சாமி கோயில், அந்த கோயிலோட பக்தர் ஒருத்தர் இங்க அவர் பேர் செந்தில்வேல் நாடார். அவர் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறார், உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அதுல பிஜேபி தரப்புலன்னே சொல்லலாம், ஜெயலலிதா தரப்புல வாதிட்ட அரசாங்க வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறதுங்கிறது தீண்டாமை மாதிரியான கொடூர குற்றம், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாமியாடிகளை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதை மீறி மக்கள் ஆடு கோழி வெட்டுகள் வேலை செய்யறாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி அதே மரபை பின்பற்றுகிறார். CAA, NRC. இது பாத்தீங்கன்னா பிஜேபியோட மரபு ரீதியான ஐடியாலஜிக்கலான தொடர்பு. அதான் ராமசீனிவாசன். அப்ப நம்ம எதை இழப்போம்? ஃபர்ஸ்ட் மிரட்டி பாக்குறாருல்ல, இப்ப பெரிய இதாயிடும், நிறைய பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். அது ADMKவின் இழப்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் ஒரு ரைட் விங் ரைஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக வேலை செஞ்சு நம்ம சேர்ந்து நின்னாதான் நாம் தமிழ்நாட்டில்
லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ஃபோர்ஸஸ்னுடைய ஸ்ட்ரென்த்தை பலவீனப்படுத்த முடியும், தமிழ்நாட்டை கட்டுப்படுத்த முடியும். அப்படி ஒரு அரியதொரு வாய்ப்பு இருக்கிற சூழலில் அதிமுக தனித்து நின்று இதை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் நம்புவது போல நீங்கள் தலைகீழாக குட்டிக்காரணம் அடித்தாலும் சிறுபான்மை மக்கள் ஒன்றும் முட்டாள்கள். அது இப்போ பாஜக கூட இருந்தா சிறுபான்மை வாக்குகள் அவரு அந்த கட்சியே அப்படி பேசுறாரு. ஏன்னா இந்த பதில் சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டில் 13% இஸ்லாமிய வாக்குகள் இருக்கின்றன. எடப்பாடி தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் அவற்றில் 1% வாக்குகளை வாங்குவதே பெரிய விஷயம். 2019-21 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இப்போது பசுத்தோல் போர்த்திய புலிப்போல் போனால் நம்பிவிடும் மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லையே. இப்படியெல்லாம் பேசுவதால் எடப்பாடி இந்துக்களின் ஓட்டையும் விளக்கப் போகிறார், சிறுபான்மை வாக்களை விளக்க போறார். என் கூட கூட்டணி வச்சுட்டு 2 வாட்டி நீ வெளியே போனா உன்னை நம்பிடுவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க, ஓட்டு போட நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது காட்டி யார் அசிங்கப்படுத்தாருன்னு தெரியல. பாஜக போர்த்திய புலி போல புலி பசுத்தோல் போர்த்தி இருக்குது. நீங்க இதுக்கு முன்னால எடப்பாடிய புலி அளவுக்கு அவர் புகழ்றாருங்கிறது வேற விஷயம். ஆனா இதற்கு முன்னால் இங்க இருக்கிற மக்களை, தமிழ்நாட்டு மக்களை நாம் கூட்டு சேர்ந்து வேட்டையாடி இருக்கிறோம். அது மக்களுக்கு தெரியும். நம்ம கூட்டு சேர்ந்து நின்னாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படின்னா அவருக்கு முதல்ல ஏடிஎம்கேக்கு பிஜேபி ஓட்டு போகாது அப்படின்னு யார் மாதிரி சொல்லலை. அவர் இங்க இருக்கிற மற்றவங்க டிஎம்கே அந்த அலையன்ஸ் மாதிரி இல்லை, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் நம்புகிறார்கள். சிறுபான்மை காவலர் அவர் அதை இந்த மதச்சார்பின்மைக்கான மாநாட்டெலாம் அவர் நடத்தினாங்க. ஆனால் ராமசீனிவாசனுக்கு தெரிஞ்சிருக்குது 1% வாக்குகள் கூட கிடைக்காது, இந்துக்களின் வாக்கும் கிடைக்காது. இப்போ இந்துக்கள் வாக்குகள் என்பது என்ன அப்படின்னா, அவர்களை பொறுத்தளவுக்கு பாஜக திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் எல்லாம் இந்துக்கள், திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காதவர்கள் இந்துக்கள். இன் அ சென்ஸ் ஏடிஎம்கேக்கு வாக்களிப்பவர்களும் பாஜகவுக்கு வாக்களிப்பவர்களும் அல்லது திமுக கூட்டணி அல்லாத பிறருக்கு வாக்களிப்பவர்கள் தான் இந்துக்கள். மற்றவங்க எல்லாம் இந்து விரோதிகள். அப்ப இந்த பிற பாப்புலேஷன் இருக்குல்ல, அவன் சொல்றது கரெக்டா தான் சொல்றாரு. ஏடிஎம்கே தமிழ்நாட்டை இந்துமயமாக்குவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது. நீங்க எங்களுக்காக அந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கீங்க, அதை அறுவடை பண்ணுவதற்கான காலம் இது. நீங்க ஒருவேளை எங்க கூட வரலன்னா கடுமையான பின்விளைவுகளை செஞ்சிருக்கணும். நம்ம வழக்கம் போல இடி இன்கம் டேக்ஸ் ரைட்னு புரிஞ்சுக்கணும். அவன் பொலிட்டிக்கல் மைலேஜ் பத்தி பேசலாம். ஒரு லாங் ரன்ல தமிழ்நாட்டை ரைட் விங் இன்ஃப்ளூயன்ஸ்ல கொண்டு 2026 திரும்ப நாம பிஜேபியினுடைய செல்வாக்கில் இந்த மாநிலத்தை கொண்டு வரணும்னு சொன்னா இந்த முடிவு தற்கொலை முடிவு. அவர் அதை தான் சொல்றாரு. நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். வெறும் மிரட்டல் மட்டும் இல்லை, அவங்க மிரட்டிட்டே இருப்பாங்க. என்னமோ பாஜக மிரட்டினா ஏடிஎம்கே அப்படி திமிரி அடிச்சிருவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அது மேட்டர் இல்லை. அவர் சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் லாஸ், அது வந்துடும். அப்போ இந்த சைடு இருக்கிறவங்க ஆக்சுவலி புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ், ஒரு பொலிட்டிக்கல் லைன் எடுத்து இருக்கிற மக்கள் திரளை இழந்துடக்கூடாதுன்னு அவங்க கவலைப்படுறான். இந்த பக்கம் இருக்கிறவங்களும் நம்ம ஒரு பொலிட்டிக்ஸ்க்காக பேசுகிறோம்ல, இந்த மக்கள் திரளை அதிகரிப்பதற்காக கவலைப்படணும். குழப்படி வேலைகளை இந்த பக்கம் இருக்க முற்போக்காளர்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒருத்தவங்க கூட பேசும்போது எடப்பாடியை விட திமுக ஒன்றும் பெட்டர் கிடையாது அப்படின்னு நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. சில தனிநபர் தலித் ஆக்டிவிஸ்ட்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ராமசீனிவாசன் ரொம்ப வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்கிறாரு. இந்த வடிவேலு கவுண்டமணி காமெடி தெரியுமா? வடிவேலு கவுண்டமணி செந்தில் உண்மையை பேசுறவங்க கடவுளுக்கு சமானம்ட்டு அந்த மாதிரி மாறி உண்மையை பேசுறாங்க. அந்த மாதிரி உண்மையை ராமசீனிவாசன் பேசியிருக்கிறாரு. இல்ல இப்போ ஆனா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியா வேணான்றாங்க. பாஜகவோட கூட்டணி வேணாம், அலையன்ஸ் வேணாம், நாங்க அவங்களாம் கூப்பிட்டாலாம் போக மாட்டோம், கழட்டி விட்ட பெட்டி தான் சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் தொடர்ச்சியா பாஜக தான் எங்க நிர்பந்திக்கிறாங்க. சிஏஏ நான் எங்களுக்கு பிடிக்கலதான், வேற வழி தெரியல, வேற வழி தெரியாம நாங்க வாக்கு செலுத்திட்டோம், இல்லைன்னா சிஏக்கு நாங்க வாக்கு செலுத்த மாட்டோம். அந்த எஸ்டிபி மாநாட்டில் பேசியிருந்தாரு. அவங்க சொல்றாங்க தொடர்ச்சியாக நாங்க என்ன பண்ணாலும் பிஜேபியோட நாங்க சேர மாட்டோம், பிஜேபி என்னதான் முயற்சித்தாலும் பிஜேபியோட சேர மாட்டோம்னு அதிமுக உறுதியா இருக்கிறத எப்படி பார்க்கலாம்? இவங்க ஒரு பக்கம் அழைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அதிமுக கட்டன் ரைட்டா இல்ல முடியாது, அதெல்லாம் சும்மா போலி நாடகம். இப்போ கேடி ராகவன் நான் கட்சிக்கு வெளியே போயிட்டு என்னை பற்றிய நான் ஒழுக்கத்தை நிரூபிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள வருவேன்னு சொன்னார். ஆனால் அவர் பிஜேபிக்குள்ள தான் இருந்தார். பிஜேபி குறித்து ஒருபோதும் தவறாக பேச மாட்டார். கேடி ராகவனுடைய பாஜக பாசம் எந்த அளவு உண்மையானதோ அதே அளவு உண்மையானது எடப்பாடி அண்ட் டீம். எடப்பாடி மட்டும் இல்லை, எடப்பாடி, கேபி முனுசாமிங்கிற இன்றைய கோஷ்டி மட்டும் இல்லை, இவர்கள் எல்லோரும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து தொண்டர்களாக இருந்தவர்கள். இவர்கள் என்னைக்குமே பாஜக உற்ற தோழர் தான். நான் இவ்வளவு பட்டியலிட்டேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இவங்க பாஜகவை எதிர்ப்பாங்க அப்படின்னு நம்புறது முதல்ல போய். இந்த குறிப்பிட்ட வாரத்துல இது என்ன சொல்றது, ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி. அவங்க கூப்பிடுறாங்க, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்தாப்புல நீ அதை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு ரோஸோ ஏதோ கிஃப்டோ அல்லது ஒரு இனிமையான மொழியோ அப்படி ஏதாவது பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணு, ஐ எம் வெயிட்டிங், நீ என்னை கன்வின்ஸ் பண்ணுங்கிறது மட்டும்தான் ஏடிஎம்கேவுடைய இந்த இங்கிலீஷ்ல ஹிந்தியில ரூட் ஜானா அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சின்ன செல்ல கோபம்.
செல்ல கோபம் செல்ல சண்டை, இதற்கு அப்பால அந்த கூட்டணி பிளவுங்கிறது முதல்ல போய் அவங்க வந்து கண்டிப்பா பெரிய இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து பாஜகவின் இந்தந்த கொள்கைகள் நாங்கள் முரண்படுகிறோம் இது வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல. மாநில உரிமைக்காக நாங்க நிக்கிறோம், மாநிலத்திலுடைய நலன்கள் பாதிக்கப்படுது, அப்படியே ஓரமா நின்னு சொல்லுவாங்க. என்னென்ன எங்க நிற்கிறாங்க? இப்போ வந்து மாநில உரிமைகளை இழந்தது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. தமிழ்நாட்டை 74 மாநில உரிமைகளுக்கான மாநில சுயாட்சி தீர்மானம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு எதிராக பேசின கூட்டம் அந்த ஏடிஎம்கே. தமிழ்நாட்டு உரிமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல தமிழ்நாட்டை என்ன மரபு இருந்தது, திராவிட நாடு கேட்டாங்க. திராவிட நாடு கேட்ட பொழுது அதுக்கு சரி வராது அப்படின்னு பிரிவினை தடை சட்டம் மாதிரியான விஷயங்கள் வந்தபோது சரி இந்த செட்டப்புக்குள்ள நம்ம வந்து இருக்கிற அளவுக்கு அதிகமான உரிமைகள் வேணும், நீங்க வந்து சென்டர்ல வந்து சில முக்கியமான இலாக்காக்கள் மட்டும் வச்சுக்கோங்க, இப்போ பணம் அச்சடிக்கிறது பாதுகாப்பு போன்ற விஷயங்களுக்கு வச்சுக்கோங்க, மற்றபடி எல்லா அதிகாரத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிற திசையில போயிட்டு இருந்த பாலிடிக்ஸ். 1974 அதுக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அப்போ எதிராக இருந்தது. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றார். அன்னையில இருந்து இவங்களோட லட்சணம் வந்து அதுதான், மாநில உரிமைகள் தொடர்பாக எந்த கவலையும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கச்சத்தீவை வலுக்கட்டாயமாக இந்திரா காந்தி அம்மையார் எடுத்து கொடுத்தார். இந்திரா காந்தி அம்மையார் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை கண்டிச்சு அறிக்கை வருது, நீ செய்யறது தப்புங்க, எங்கிட்ட கேட்காம எடுத்து கொடுக்கக்கூடாது, தப்புன்னு தமிழ்நாட்டில் முழக்கம் வருது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிறகான 77 2021 வரையிலான காலகட்டத்தில் அதிகப்படியாக தமிழ்நாட்டை ஆண்டது அப்படிங்கிறது ஏடிஎம்கே தான். அப்போ தமிழ்நாட்டின் நன்மைகளுக்கெல்லாம் அதிமுக காரணமா அப்படின்னா நீங்க திட்டங்களை எடுத்து பரிசீலிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உள்கட்டுமான பணிகள், தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு சார்ந்த பணிகள் இதெல்லாம் திமுக வந்தவொடனே செய்யும். அது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது இந்த பறக்கும் ரயில் திட்டத்தில் ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக கம்பம் நின்றுட்டு தெரியுமா இந்த பொருள் சைடில், அந்த மாதிரி தான் அவங்க உள்கட்டமைப்பு வேலைகள் அடுத்த கட்டத்திற்கான வேலைகள் எதுவும் செய்வாங்க. ஆனால் ஏடிஎம்கே எப்போதுமே எந்த முக்கியமான வேலையும் செய்யாது, அவங்க உரிமைகளை விட்டு கொடுக்குறத தாராளமாக இருப்பாங்க. ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாரு, நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டேன், அது நான் செஞ்ச தப்பு, மோடியா லேடியான்னு கேட்டேன். இவங்க டேடின்னு சொல்ற குரூப். இவங்க ஜெயலலிதா அப்படி சொல்லிட்டும் கூட மோடியின் உற்ற தோழராக இருந்தார், மோடி நெருக்கடி காலத்தில் அவரோடு உடன் இருந்தார். அந்த 2002 கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, இந்த பாரு நீங்க வந்தனா ஒன்னை தூக்கிட்டு தெரிய முடியாது, உன்னை தூக்கி கொண்டு தெரிவதற்கு பதிலாக உன்னுடைய கொள்கைகளை தூக்கி கொண்டு தெரிகிறேன், உனக்காக நான் வேலை பார்க்குறேன், நீங்க வராத, நீ வராமல் இருந்தாதான் நான் இங்கே வேலை பார்க்க முடியும்னு தான் ஜெயலலிதாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டில் நான் இருக்கேன்ல, நான் தான் ஒரு பிஜேபி ஆச்சே, பிஜேபியினுடைய எந்த கொள்கைகள் நான் முரண்படுறேன், நீங்க வந்து மதமாற்ற தடை சட்டமா அந்த மாதிரி மட்டும்தான் ஜெயலலிதாவோடது. இவங்க அதை தொடர்றாங்க. இப்ப இவரு ராமசீனிவாசன் என்ன சொல்லிருக்காங்க, ராமர் கோயில் கட்டினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமான்னு இவரு எடப்பாடி கேட்டாருன்னு உடனே கரசேவைக்கு ஆள் அனுப்புனவங்க அவங்க அம்மா அவங்கள்ட்ட கேட்க சொல்லுங்க. அர்ஜுன் சம்பா என்ன பெரிய திராவிட இருக்கும், கரசேவைக்கு ஆரம்பிச்சவங்க ஜெயலலிதா அப்படின்னு. அப்போ ஆக்சுவலி அப்ப என்ன, இவங்க வந்து அவங்களுடைய மூதாதையர்களை கை காமிச்சு என்ன பாரு நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வேண்டாங்கிறது ராமசீனிவாசன் குரல். எப்பா அதெல்லாம் சரி, தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேற, நான் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வரேன், உனக்கு என்ன, உனக்கு ஒரு முடிஞ்சதை நான் தர்றேன், நான் வந்து சீட்டு வாங்கிட்டு வந்து உனக்கு எலெக்ஷனுக்கு பிறகு ஆதரவு கொண்டு வர்றேன். பிஜேபி என்ன எய்ம் பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டில் இவங்க கூட இருந்தால் ஒரு 1-2 சீட்டாவது கிடைச்சதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு ப்ரெசன்ஸ் காமிக்கலாம். அண்ணாமலை வச்சு ஊதி பூஸ்ட் பண்ணி காசு கொடுத்து ஒரு ஆளுக்கு வரணும்னு சொன்னால் ஆண்களை பொறுத்தளவு 250 ரூபா, அப்புறம் கோட்டரு பிரியாணி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் திராவிட கட்சிகளை விமர்சிக்கிறேன், இதெல்லாம் கொடுத்தா கூட்டு வராங்க. எந்த அளவுக்கு இது ஊர்ஜிதப்படுத்த நான் வந்து கிரவுண்ட்ல போய் விசாரிச்சேன். இன்னொரு வகையில் கள்ளக்குறிச்சி அங்கே ஆள்லாம் இருக்காங்க, ட்ரஸ்டட் சோர்சஸ் இருக்காங்க, போய் கண்டுபிடிச்சுக்கோ. ஆமா, இந்த விவசாயிகள் பல்லர் விவசாயிகள் இந்த பிரச்சனை வந்துச்சுல, இடி செய்தி அனுப்புறது, அந்த ஊரில் இருந்து எனக்கு தகவல் வந்தது. அந்த இவன் இருக்கிறான்ல அந்த விவசாய நிலத்தை ஆட்டை போடுறேன், அவன் உள்ளிட்ட பக்கம் ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, அவர் பக்கம் நியாயம் பேசி அவன் உள்ளிட்ட நபர்கள் லோக்கல்ல பசங்களுக்கு, கல்லூரி போற பசங்களுக்கு காசு கொடுத்து பராமரிச்சு அண்ணாமலை அந்த பக்கம் வரும்போது ஆளை கூட்டு போயிருக்கிறாங்க. இவங்களே அப்படி கூட்டு போகும்போது பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு என்ன வேணும், காலேஜ் பசங்க கொஞ்சம் ஒரு 250 ரூபா பிரியாணி ஒரு கோட்டை சொன்னா ஏன் போக மாட்டான். அது ஏடிஎம்கே கூட்டாலும் போவான், டிஎம்கே கூட்டாலும் போவான், பிஜேபி கூட்டாலும் போவான். ஆனா கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து நீங்க வாக்குச்சாவடிக்கு அழைச்சிட்டு வர முடியாது. வாக்குச்சாவடி அப்படி கைத்தட்ட அழைச்சிட்டு வந்த கூட்டம் எல்லாம் அண்ணாமலைக்கு ஒரு கரிஷ்மா இருந்தது, அதன் பொருட்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கரிஷ்மா ஒரு வெங்காயம் கிடையாது. அண்ணாமலை தன்னுடைய சொந்த தொகுதியில எப்படி கேவலமா தோத்து போனாரோ, ஒரு வாட்டில் வந்து முட்டை ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, அப்படி தோத்து போனாரோ அதே போல திரும்ப தோத்து போனா இவங்க ஊதி வச்சிருக்க அந்த பிம்பம் உடஞ்சு போயிடும், பட்டம் அடிச்சு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணாமலை கேட்கல ராமசீனிவாசன் கேட்கிறாரு, அண்ணாமலை கேட்கல வானதி சீனிவாசன் கேட்கறாங்க, அண்ணாமலை கேட்கல எச் ராஜா கேட்கறாரு நம்ம சொல்றோம்.
ஆனால் அண்ணாமலை ஏன் கேட்கலன்னா, அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஆள், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், நான் போலீஸ்காரன், கர்நாடகாவில் வந்து தெரிக்க விட்டுருங்க, எப்படியாவது பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு சிங்கம் போய் அங்கே கெஞ்ச முடியாது. அதனால தன்னுடைய காலாட்படைகளாக இருக்கிற பிறரை அனுப்பி வச்சிருக்கு. அண்ணாமலை பாஜக விரோதமாக தனிப்பட்ட முறையில் முடிவெடுப்பார் என்பது பொய். அந்த ஆள் கேசவ விநாயகம் சொல்லாம அல்லது அமைப்பு செயலாளர்கள் யாரும் சொல்லாமல் அந்த ஆள் முடிவுலாம் எடுக்க மாட்டாரு. அவர் ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது, ஒரு டம்மி பீஸ் தான் பிஜேபிக்குள்ள. ஆனால் நம்ம வந்து ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புறோம்ல, அந்த பிம்பத்துக்கு சேதம் வராமல் பார்த்துக்கணும். அண்ணாமலை நம்ம பையன்தாங்க, நீங்கள் வாங்க, நம்ம 2 சீட்டு 3 சீட்டு ஏதாவது எடுத்தா நமக்கு தான் நல்லது தானேன்னு சொல்லி ஏடிஎம்கே பிஜேபி தூது விட்டு பார்க்குது. அவனுங்க நான் சீட்டு வாங்கிட்டு உங்கள்கிட்ட வரேன்னு சொல்கிறான். இவ்வளவுதான் சண்டை, முரண்பாடே கிடையாது. எந்த கொள்கை ரீதியான பாஜகவுடைய வெளியே வந்துட்டு அவங்க எதுவுமே இது வரைக்கும் பாஜக குறித்து எதுவுமே அவங்க பேசல. அண்ணாமலை இல்ல இந்தியாவை இந்து நாடா ஆக்க வேண்டும் அப்படின்னா கேடி ராஜேந்திர பாலாஜி அவர் உட்பட எல்லாருக்கும் ஒரே மாதிரி பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு அவங்க வந்து முழுக்க முழுக்க RSS இந்துத்துவ பேரொழிகளாக இருக்கிறவங்க. எந்த வகையில அவங்களுக்கு இதுல இருந்து மாற்றுக்கிறதுங்கிறதே கிடையாது. ராஜேந்திர பாலாஜி அந்த மதச்சார்பின்மை மாநாட்டுல ஸ்டேஜ்ல இருந்தாருன்றது கூடுதல் தகவல். அவருக்கு அந்த ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலி இஸ்லாமிய மாநாடு ஞானஸ்நானம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. பாவ மன்னிப்பும் இஸ்லாத்துல கிடையாது. பாவத்து போய் நீ கேட்டனா மன்னிப்புலாம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு எந்த வகையான இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணான்னு தெரியல. நீங்க ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும், இவர் எடப்பாடி ஆகட்டும், பிறர் யாராகட்டும், பாஜகவுடைய இவ்வளவு கொள்கைகள் இருக்கு. இந்தியாவை நாடாக்க வேண்டும், இஸ்லாமிய ஹிஜாப் குறித்த அவங்க ஒப்பீனியன் என்ன, முத்தலாக் குறித்து என்ன, மாற்றி வச்சு எதை குறித்து இவனுக்கு ஒப்பீனியன் கிடையாது. இப்போ யாராவது மைக் கொடுத்து வச்சுட்டா அவர் வந்து பாக்ஸர் ஜெயக்குமார் வந்து ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு போறாரு. அவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னா, பிஜேபி திட்டமா நீ 2 வாரத்தை திட்டிக்கோ, KP முனுசாமியை கூப்பிட்டு 2 வாரத்தை திட்ட விட்டுக்கோ, அப்போ நமக்கு ஒரு பிம்பம் கிடைக்கும். ஏன் ராமர் கோயில் விவகாரத்துக்கு கரசேவைக்கு ஆள் அனுப்ப ஜெயலலிதாவின் வாரிசு எடப்பாடி பழனிசாமிக்கு கால் அடிபட்டு அவர் போக முடியல அப்படின்னு சொல்லல. கண்டிப்பா தெரியும், கால் அடிபட்டு இருந்தா கூட ஃப்ளைட்ல அவங்களுக்கு இருக்க வசதிகளுக்கு கண்டிப்பா போயிட முடியும். அவர் ஏன் போகல? தமிழ்நாட்டில் கல்லடி விழுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த எலெக்ஷனுக்காக தற்காலிக அரேஞ்ச்மெண்ட். கரை சேவைக்கு ஆள் அனுப்பாங்க அதிமுகவை மீண்டும் கரை சேவைக்கு பாஜக அழைக்கிறது. கொஞ்சம் இன்னைக்கு நான் செங்க சுமக்கல, நாளைக்கு சுமக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான். அவர்களை பொறுத்தளவுக்கு அதிமுக பாஜக அதனுடைய தொடர்பில் இருக்கிற சங்கிகள், இந்த சைடு இருக்கிறவங்க மறைமுகமா நேரடியா எல்லாரையும் பொறுத்தளவுக்கு ராமர் வந்து மோடி தான். இவங்க சமூகவாதத்தை ரொம்ப மனம் வந்து ஏற்றுக்கொள்பவர்கள். இவங்களை வந்து ரொம்ப பெரிய போட்டி போடுறாங்க. ராம சீனிவாசனுக்கு ஒரு விளம்பரம், அது அவருக்கு வர்ற எலெக்ஷன்ல ஏதாவது MP சீட் வேணும் அப்படின்னு இருக்கலாம். அதனால விகடனில் யாரையா பிடிச்சி பேட்டி எடுத்திருப்பாரு. அந்த பேட்டி வந்து பிரபலமாகணும்னா பட்வைசர் மாதேஷை கூப்பிட்டு, எப்பா பேட்டி பிரபலமாகல, அவரே வந்து நான் போட்டது தவறாக புரிந்து கொள்ளப்படுது, அவரே பிரபலமாகி நான் வந்து இந்த ஒரு கொடுத்தேன், அது போதுமான மைலேஜ் கிடைக்கல, நீ வா ஒரு பட்வைசர் அரேஞ்ச் பண்ணலாம். பட்வைசரை கூப்பிட்டு பட்வைசர் விளக்கம் கேட்டிருக்குது. அது ஒரு 1 லட்சம் வியூஸ் போயிருக்குது. இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட். இவர் எல்லாமே செட்டிங். ராம சீனிவாசன் தனக்கு மார்க்கெட்டிங் பண்றாரு, இதர பிஜேபிக்காரங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நோக்கம் என்ன, வர்ற MP எலெக்ஷன்ல நமக்கு சீட்டு கிடைச்சா நமக்கு வந்து ஒரு பரப்புரை. ஏன்னா மோடி என்ன பண்ணுவாரு, தமிழ்நாடுக்கு நோட்டாக்கில தான் போகுதுனாலும் குறைந்தபட்சம் ஒரு தடையா வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ராம சீனிவாசனுக்காக பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா ராம சீனிவாசன் அதே ஒரு லாபியை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு தேத்தலாம். ஆஃப்டர் ஆல் அமரபிரசாத் ரெட்டி கோண்டிகடல உருட்டுற அப்படி மோடியே என் தலையில கை வச்சிருக்காங்க மாதிரி. அப்போ ராம சீனிவாசன் அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு போதுமான அளவு வசூல் பண்றதுக்கான ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் முக்கியமான கட்சிகள் உண்டான அதிமுக ஏற்று பேசிட்டேன், அவங்க முகாமிலே சலசலப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, சலசலப்பு வந்துருச்சுங்க நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி மேலே பேரம் பேசுறதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். ஸோ அந்த விளம்பர பேருடைய போலி பேராசிரியர் தானே அவர், போலி பேராசிரியர். இந்த தடவையும் பிஜேபிக்காக ஒரு தூது போயிருக்கிறார். அவ்வளவுதான். ஓகே, நான் பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த தினம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கருத்தில் இப்போ ரொம்ப நன்றி. நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.